Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard maths chapter 8 statistic and probability. அதில் exercise 8.1ல first questionல already first sum பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது second sum. just அது first sum வந்து whole number-ஆ இருந்தது, second வந்து decimal-ல கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ sum எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ first sum மாடலே தான் first solution-ல இங்கே இருக்கிறதுல largest number. ஸோ ஃபஸ்ட் என்ன எழுத போகிறோம்? லார்ஜஸ்ட் நம்பர். இங்கே இருக்கிறதுல லார்ஜஸ்ட் வேல்யூ என்னது? எஸ் 61.4. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இங்கே இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னது? எஸ் 13.6. ஸோ எழுதியாச்சா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? ரேஞ்ச். ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிப்போம்? எஸ் L minus S. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூஸில் லார்ஜஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவை சப்ராக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரேஞ்ச் என்ன, அந்த வேல்யூவோட ரேஞ்ச் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ L இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 61.4 மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ 13.6. ஸோ ஜஸ்ட்டு இங்கே ரஃப் காலமில் நான் போடுறேன். ஸோ 61.5 அதை மேலே போட்டுக்கோங்க. 61.4 குழ 13.6. ஸோ இது சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். 4ல் 6 போகாது. ஸோ இங்கேருந்து கேரிங்கன்னா இது என்ன ஆகிடும்? 14ஆக மாறிடும். ஸோ இங்கேருந்து ஒன்று கொடுத்துட்டோம் இல்லையா? அப்போ இங்கேருந்து 0வாக மாறிடும். ஸோ இப்போ 14 மைனஸ் 6 8.0ல் 3 போகாது. ஸோ அகைன் இங்கேருந்து வர வாங்குகிறோம். 6 என்னவாக மாறிடும்? 5ஆக மாறிடும். இப்போ 10 மைனஸ் 3 7, 5 minus 1 4. ஸோ ஆன்சர் என்ன நமக்கு கிடச்சிருக்கு? 47.8. இதுதான் என்ன வேல்யூ? ரேஞ்ச். இந்த சம்மோட ரேஞ்ச். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார்முலா என்ன? எஸ் எல் மைனஸ் எஸ் அண்ட் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். ஜஸ்ட்டு லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ சப்ராக்ஷன் பண்ணி அதே வேல்யூ ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? டிவிஷன் பண்ணணும். அவ்வளோதான். நான் இங்கே தள்ளி எழுதுகிறேன் பாருங்கள். எல் மைனஸ் எஸ் என்னது? 61.4 மைனஸ் 13.6 அண்ட் டிவைடட் பை சேம் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இங்கே சப்ராக்ஷன் பண்ணது தான் என்னது நமக்கு ரேஞ்சுன்னு கிடச்சது இல்லையா? ஸோ ஈஸி. அப்படியே 47 மேலே அப்படியே எழுதிக்கோங்க. 47.8 மேலே எழுதுவீங்க. அண்ட் கூட ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ 61.4 அண்ட் 13.6. 4 + 6 10, ரிமைண்டர் 1 அண்ட் திஸ் ஒன் 3 4 5 6 + 1 7. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் அது வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஹோல் நம்பர் என்ன கிடச்சிருக்கு? வெறும் 75. ஜஸ்ட் இப்போ அதை அகைன் என்ன பண்ணணும்? இதை டிவைட் பண்ணணும். இதே ரஃப் காலமில் போடுறேன் பாருங்கள். ஸோ 75 ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி உள்ள 47.8. இங்கே டெசிமலில் வந்திருக்கு. நல்லா கவனிங்க. இங்கே 2 டிஜிட் இருக்குது. 75. இந்த 75 இதில் வருமானா வராது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? தேர்ட் டிஜிட்டையும் சேர்க்கணும். பட் தேர்ட் டிஜிட்க்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு என்ன வச்சிடணும்? மேலே வச்சிடணும். இப்போ என்ன ஆகிடும்? இந்த பாயிண்ட்டு கேன்சல் ஆகிடும். இப்போ இதை சேர்த்து 478 அப்படி தான் சொல்லணும். 47.8ன்னு கிடையாது. ஏன்னா இந்த பாயிண்ட்டை தான் என்ன வச்சிட்டோம்? மேலே எடுத்து வச்சிட்டோம். ஸோ அதனால் 478ஆக தான் இதை கன்சிடர் பண்ணணும். இப்போ இந்த 75 எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா? எஸ் 6 டைம்ஸ் நம்ம போடலாம். 6 5s 30, ரிமைண்டர் 3 அண்ட் 6 7s 42. 42 ஆல்ரெடி கேரிங்கில் ஒன்று 3 இருக்குது. ஸோ என்ன ஆகிடும் இங்கே? எஸ் 45. இப்போ 8ல் 8 அண்ட் 7 மைனஸ் 5 2. இப்போ 28. ஆல்ரெடி நம்ம பாயிண்ட் இருக்குது. ஸோ என்ன பண்ண? டைரெக்டாக 0 நம்ம சேர்த்துடலாம். ஓகே. நவ் இப்போ இது நான் 3 டைம்ஸ் போடுறேன். 3 5s 15. அகெயின் 1 கேரிங். 7 3s 21. 21 + 1 22. ஓகேங்களா? அகெயின் இப்போ 10ல் இது 5 அகெயின்
இங்கேருந்து கேரிங் கொடுத்தாச்சு. அப்போ இது என்னவா மாதிரி இருக்கும்? 7 மாதிரி இருக்கும். 7 - 2 5. ஆல்ரெடி நமக்கு பாயிண்ட் இருக்குது. ஸோ 0. இப்போ 7 டைம்ஸ் 7 5s 35 போட்டுடுறோம். ரிமைண்டர் 3 and 7 7s 49. 49 plus 3 52. 50ல் 25 போச்சுன்னா ரிமைண்டர் 25. ஆல்ரெடி பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம 0 சேர்த்துலாம். ஸோ இது ஸ்டாப் ஆகலை, கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குது. நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் நமக்கு இருந்தால் போதும் இல்லைங்களா? ஸோ இப்போ நாங்கள் என்ன எழுதுகிறேன்? 0.637 போய்கிட்டே இருக்குது. நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்தால் போதும். பட் தேர்ட் டிஜிட் 5 விட கிரேட்டர் நம்பராக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? செகண்ட் டிஜிட்டில் +1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கப்ப 0.63 + 1 4. ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் என்ன நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு? எஸ் 0.64. ஸோ திரும்ப ஒன் டைம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாஸில் லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன, ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னன்னு எழுதிடுறோம். ரேஞ்சோட ஃபார்முலா L - S. லார்ஜஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவை சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு ரேஞ்ச் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுங்கிறது L - S டிவைடட் பை L + S. ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ மேலே சப்ராக்ஷன் பண்ணுவீங்க, அதே வேல்யூவை கூட ஆட் பண்ணுவீங்க. சம் வேல்யூஸ் வருது. ஸோ இதை டிவிஷன் பேட்டர்னில் போடுறீங்க. நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் டிஜிட் 5 விட அதிகமாக இருக்குன்றனால நம்ம +1 பண்ணிக்கிறோம். ஸோ 0.64 அப்படின்றது நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சோட வேல்யூவாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.